நல்ல அருமை அண்ணார் நாடக நடிகர்களுக்கு சாப்பாடு போயும் அருமை அண்ணார் அழகுசாமி அவர்கள் செந்தமல்லி அருமையான சாப்பாடு ஏற்பாடு சாப்பிடும். இந்த மாதிரி சாப்பாடு விட்டா உண்மையிலே மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு வாரம் மணி நத்த பக்கம் நாடகத்துக்கிட்டே ஊருக்கு போனா ஊர்ல போய் நாங்க 8 மணிலாம் எங்கிட்ட ஊருக்கார வந்து வாங்க தம்பி நம்ம வீட்டுல சாப்பாடு அந்த வாருங்க லைட் தெரியுது அந்த வீட்டுல சாப்பாடு போடுறாங்க போய் சாப்பிட்டு தம்பின்னாரு. நாங்களும் போயிட்டோம். ஒரு வீட்டுக்கு போனா ஒரு அக்கா நம்மள எப்படி சாப்பிட கூப்பிடணும், வாங்க தம்பி உட்காருங்க நல்லா திருப்தியா சாப்பிட்டு போங்க என்ன சொல்லணும். ஆனா நாங்க போன வீட்டுல அந்த அக்கா எப்படி திரும்பி சாப்பிட கூப்பிட்டுச்சு, வாங்க நாடாக்காரங்களா வந்து வந்துட்டீங்களா வாங்க வந்து தின்னு தொலைங்க அப்படின்னுச்சு. தின்னு போகலாம் வாங்க தின்னு தொலைங்கலாம் மாடு கட்டு நம்ம உடனே திரும்ப வீட்டுக்கு போயிடலாம்னு பக்கத்துல ஒரு ஹோட்டலும் இல்ல பட்டியா இருந்தாலும் போய் சாப்பாடுல பார்த்தாச்சு. சாப்பாடுல பார்த்தா மறுபடியும் அந்த அக்கா வந்துச்சு. சாப்பாடு கூப்பிட்டா உடனே சாப்பாடுல பார்த்து நாய் மாதிரி முளை கைகள் கோதம்பியா பண்ணுச்சு. கையளவு மட்டும் வந்துட்டு நானும் கையளவு போயிட்டு அந்த வீட்டுல ஒரு வாஷ் பேஷன் வச்சிருந்தாங்க மச்சான். அந்த வாஷ் பேஷன்ல சந்தன கட்டியை உடச்சு விட்டு போட்டுருந்தாங்க. பரவாயில்ல வாஷ் பேஷன்ல சந்தன கட்டியா உடச்சு போட்டிருக்காங்க. நல்லா சுத்தமா கையளவும் நானும் சந்தன கட்டி எடுத்து சுத்தமா கையளவுனே. அந்த சந்தன கட்டியா கிடையாதுடா, நான் போய் கை கழுவு வாஷ் பேஷனும் கிடையாது. இப்ப உட்கார்ந்துட்டே போறதுக்கு ஒரு பாத்ரூம் கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா? ஆமா, வெஸ்டர்ன் டாய்லெட்னு. அதுல உட்கார்ந்து போயிருக்க கூட அதுல கையை கழுவி விட்டு வந்து சரி திருப்பி கையை கழுவியாச்சு. சாப்பாடுல உட்காந்து நல்லா அருமையான சாப்பாடியா சாப்பிட்டு இலைய எடுத்துல அந்த வீட்டுக்காரங்க வந்துச்சு. அக்கா தம்பி இலைய நாங்க கூட நீ சாப்பிட்ட இலைய நாங்க எடுத்துக்க நீங்க எங்க எந்திரிக்க தம்பின்னுச்சு. பரவாயில்லக்கா நம்ம ஊர் தானே நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்றேன் அவ்வளவு கவனிங்க. நான் சாப்பிட்டே நான் எடுத்து கொடுக்குறேன் நீங்க போங்க காணே தம்பி இலைய வச்சுட்டு போ நீ போய் கையை கழுவு போ அப்படின்னுச்சு. இவ்வளவு கடுப்பா சொல்லுது ஏக்கா நான் எடுத்துக்கா நீ போக அப்படின்னு வக்கீலேப்பா அப்படின்னுச்சு. இவ்வளவு கடுப்பா பேச யாக்காங்கிறேன். ஆமா நீ வாட்டுக்கு இலைய எடுத்து குப்பை தொட்டு போட்டு போட்டீங்கன்னா அடுத்த ஆள் சாப்பிடுவரே அவனுக்கு நான் எந்த இலைய போடுறது அப்படி கிடைச்சு. அடுத்த ஆள் சாப்பிடுவது அவனுக்கு எந்த இலைய போடுறது யாக்கா சாப்பிட்டாலே பண்ணி அடுத்த ஆள் போறீங்க அந்த ஆள் சங்கடப்பட மாட்டாரு கேட்கிறேன். ஆனா போங்க தம்பி ஏற்கனவே 7 பேர் சாப்பிட்டீங்க தம்பி நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க நீங்க என்ன சங்கடமா பட்டியா பண்ணுச்சு. ஏற்கனவே 7 பேர் சாப்பிட்டாலையா வேற வழி இல்லைன்னு சரி வீட்டை விட்டு வெளியே வந்துடல. அந்த வீட்டுல ஒரு கிழவி பார்த்து கொட்டைப்பாக்கு போட்டு இருந்தாங்க. சரி அந்த கொட்டைப்பாக்க வாயில வாங்கி போட்டு வெளியே பாக்க வாங்கி வாயில போட்டு கடிச்சேன். அது ஒரு கடி தாண்டா கடிச்சேன் பாக்கு சில்லு சில்லா ஓடி போச்சு. அந்த கிழவி சந்தோஷம் புட்டாயிருச்சு. பேராண்டி நீ தாண்டா உண்மையிலே சிங்கா குட்டியா போடுச்சு யாத்தா அப்படி சொன்னேன். நானும் என் புடிச்சனும் இந்த பாக்க 2 வாரமா வாயில ஊற போட்டு வச்சிருக்கோம். எங்களால அந்த பாக்க கடிக்க முடியல. உன் வாயில போட்டு ஒரே கடியா கடிச்சு சிங்கா குட்டிட்டானுச்சு. உன் வாயிலையும் உன் புருஷ வாயிலையும் 2 வாரம் ஊறிச்சா வாய் நாரி போச்சான்னு வீட்டை விட்டு வெளியே வந்துடல. அந்த வீட்டுல குடிக்கிறதுக்கு மண் செட்ல தண்ணி வச்சிருந்தாங்கடா. சரி இதையாவது எடுத்து ஊத்தி வாயை கொப்பிப்போம் மண் செட்ல தண்ணி எடுத்து வாயில ஊத்துறே தண்ணி உப்பு கரைச்சிச்சு. சரி உப்பு கரைக்க துப்புனே சட்டி நழுவி கீழே விழுந்துருச்சு. அந்த கிழவி எந்திரிச்சு வெளியே வந்துச்சு கம்ப உணிக்கிட்டு ஏன்டா எடுவட்ட வேலை வந்தியா சாப்பிட்டியா போனியா இல்லாம என் புருஷன் மூத்திரம் ஒரு சட்டி எடுத்து மூத்திரத்தை குடிச்சதும் இல்லாம இதை தூக்கி போட்டு நொறுக்கி போட்டியா என் புருஷன் ராத்திரி எதோட மூத்திரம் போறது கிடைச்சு. அப்புறம் தான் சொன்னேன் வேற ஒண்ணும் இல்லத்தா உன் ஊருக்கு தான் நாடகத்துக்கு வந்திருக்கேன். உன் புருஷன் மூத்திரம் போது சொல்லுன்னா வாயை பொழுது படுத்துக்கிறியா அப்படின்னு நல்லா செய்வேண்டா. சிறந்த முறை சாப்பாடு அன்புறதுக்கு நன்றி நன்றி கிழந்த வணக்கம் என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு சிறந்த முறை நாடக நடிகர்கள் நன்கொடை வழங்கும் அன்புள்ளங்கள் திரு கொண்டையன் வீரம்மாள் இவர்களின் மகன் அருமை அண்ணா திரு சி கருப்பையா மகேஸ்வரி குடும்பத்தினர் சிறந்த முறையில் இந்த நாடகத்தை வழங்கும் நன்கொடை வழங்கி அன்புள்ளங்கள் என்பதை அன்பு சொல்லிக்கொண்டு சிறந்த முறையிலே பொதுமக்கள் அனைவரையும் வருக என்று உங்களை அன்புடன் அழைப்பது கிராம பொதுமக்கள் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் கருப்பர் கோயில்பேட்டை என்பதை அன்பு சொல்லிக்கொண்டு சிறந்த முறையில் இந்த நாடகத்தை அமைக்கக்கூடிய நாடக அமைப்பாளர் உங்களது அன்பையும் ஆசையும் பெற்ற என் அருமை அப்பா நாடக அமைப்பாளர் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் உறுப்பினர் எங்களது காரைக்குடி இசை நாடக நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் எஸ் கோடை சேர்ந்த நாகேந்திரன் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல இந்த பயிர் இருக்கக்கூடிய அனைத்து நாடகங்களையும் சிறந்தலை கொண்டு சிறப்பாக அமைப்பு சொல்லிக் கொண்டு உட்கார்ந்து கூட்டமாக நினைச்சு உட்கார்ந்து இருக்கு. இவனே நின்று இவ்வளவு நேரம் அறுக்கிறானே டான்ஸ்கார பிள்ளைய கூட்டி வந்திருக்காங்களா கூட்டி வரலையா இல்ல கிளட்டு முடியாதுமா தள்ளிட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு யோசனை உட்கார்ந்து வந்திருக்க உள்ள சூப்பர் உள்ள அப்படியா? ஆமா ஆடு அரசி அபிநய சுந்தரி ஆட்ட தாரகை எங்கள் ராயமலை சேர்ந்த அனிதா அவர்கள் டான்ஸ் காமிக் கட்ட புள்ள குட்ட புள்ள கரகமணி போட்ட புள்ள கட்ட புள்ள குட்ட புள்ள கரகமணி போட்ட புள்ள கண்ண குருவி அந்த புள்ள மாறாட
அதுயா வண்டி இன்னும் காய் வெட்டிலே இருக்கிறேன். புது பாட்டை கேட்க பார்த்தா யூத்தா மாறுவீங்க வேணாமா? புது பாட்டெல்லாம் கேட்கிற மாதிரியா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், யாருக்கு நன்றி சொல்றோமோ இல்லையோ எங்களோட உசுரோட கூட்டியது வேன் டிரைவர் மூலம் நன்றி சொல்லிடுறோம். ஏன் தெரியுமா? ஏன் நன்றி சொல்றேன்? ஒரு வாரம் உண்மையில நடந்த சம்பவத்தா இந்த கொட்டாம்பட்டியில நாடகம். நாங்க புதுக்கோட்டை நாராயணெல்லாம் கிளம்பி வேன்ல வந்துகிட்டு இருந்தோம். திருப்பத்தூர் வரைக்கும் டிரைவர் ரொம்ப அருமையா வண்டி ஓட்டினேன். அதை நம்பி நாங்க வேதுக்குள்ள பொறுத்து தூங்கிட்டோம். திருப்பத்தூரை தாண்டி வண்டி வந்துச்சுல்ல, அவன் மொண்டாட்டி வீடியோ காலில் வந்திருக்கும் பொழுது பொண்டாட்டியா அப்பாட்டியான்னு தெரியல. இவன் செல்ல தூக்கி பிடிச்சினே அப்படி செல்லாம் நாலாவது பேருக்கு செல்லாம். ஆமா செல்லாம், இந்த நேரத்தில் போய் சேர்ந்துருவேன் செல்லாம். நாலாவது ஊருக்கு செல்லாம் ரொம்ப அழகா இருக்க செல்லாம். செல்லாம் கொடுக்கவா கொடுக்கவா கொடுக்கவான்னு அல்ல, கொண்டாந்து கொடுத்தா மாதிரி சிங்கம் நாரில் கவர்மெண்ட் பஸ்ல கொண்டாந்து நாடகம் மாட்டாங்க கொடுத்து இருந்த அடியெல்லாம் குப்பை சிக்கல் விழுந்து நாடாதி ஊசி போட்டு போய் சேர்ந்து அப்படி நம்ம உசுரோட கூடிய வேறு நன்றி நன்றி கிடந்த வணக்கம். என்னங்க மாமா சொல்லுங்க, என்ன சொல்லுங்க மாமா? என்னது அட சொல்றது சொல்லி ஒரு சத்தமா சொல்லுங்க. அண்ணே ஒரு ஐயா ஐயா எனக்கு நாராயண சில போட்டு எல்லாத்தையும் நான் வாசிக்கணும், அதுக்காக நான் வாசிச்சேன் சரிங்களா? அந்த பேரை வேணா ஒரு லிஸ்ட் போட்டு இப்படி தொங்க போடுங்க, நான் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு போறேன். கோச்சுக்கிறாம அதுல நோட்டீஸ்ல இருக்க பிறகு வாசிக்க முடியும். ஆமா என்ன பண்ணணும்? இங்கே சிறுவனுடைய நாடகத்தை கண்காணிக்க வந்தக்கூடிய கன்னியமிகு காவல்துறை அதிகாரி அவர்கள் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுகிறது. காவல்துறை அதிகாரியா எங்க இருந்தாலும் உடனடியாக விளையாட கிராமம் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. வாங்க சார், வாங்க சார். நீங்க வந்தா சார் கொஞ்சம் இங்க உள்ள ஆடுகள் லைட்டா நான் சொல்றேன் சார், அவங்க வந்து முதல்ல போட்டு போறேன். வாங்க சார், வாங்க ரெண்டு பேருமே வாங்க சார், வாங்க. எல்லாம் ஜோரா கையெழுத்துங்க. மேலும் சிறந்த இங்கே ஒளி ஒளியமைக்கும் சூர்யா ஆடியோ உரிமையாளர் அருமை அண்ணர் காதல் மன்னன் அவர்களுக்கு கிராமத்தை சார்பாக பொன்னாடி போட்டி கொண்டு வாங்க. மெல்ல மெல்ல வாங்க, போடுங்க. குனிஞ்சுக்கப்பா, உலகத்தை எட்டி போட முடியாது. ஆமா சிறந்தமொழி அது வேற யாரும் போடணும்னே. சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிறந்தமொழி நீ போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிறந்தமொழி இங்கே நடக்கும் நாடகத்தை யூடியூப் கவரேஜ் செய்யக்கூடிய 3 யூடியூப் சேனல் வந்திருக்கேன். இன்னும் 2 வந்து மொத்தம் மறைச்சிருக்கலாம். சிறந்தமொழி இங்கே யூடியூப் கவரேஜ் யூடியூப் சேனல் என்ன பேர் வரிசையா சொல்லுங்க. சிவா போட்டோகிராபி, சிவா போட்டோகிராபி யூடியூப் சேனல் அருமையானவர்கள். அவர் பண்ண உங்க எங்கும் தமிழ் யூடியூப் சேனல் அருமையானவர், அவர் பணிபுரியும் அருமையானவர்களும். அண்ணே உங்க பேரு எஸ்பி போட்டோகிராபி, எஸ்பி போட்டோகிராபி யூடியூப் சேனல் அன்புடன் நன்றி நன்றி கலந்து வணக்கம் என்பதை அன்போடு சொல்லிக் கொண்டு அடுத்த மாசம் கல்யாணம் கொஞ்சம் நல்லா மூஞ்சி நல்லா கலர் படுத்தி எடுங்க. போறதெல்லாம் கருப்பாவே போடுறீங்க இருக்கிற ஒரே. எத்தனை கல்யாணம் உனக்கு? 53வது கல்யாணம். இன்னும் ஒரு கல்யாணத்துக்கு நானும் எல்லா ஊர்லயும் பொண்ணு கேட்கிறேன், ஒருத்தர் பொண்ணு கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டேங்கிறேன்? அமைய முன்னாடியே கும்பல புடிய பிடிச்சி கட்டி பிடிச்சி கருப்படிச்சா மயிர் நான் பொண்ணு கொடுப்பாங்க. ஒரு ஊர்லயும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன சரி விடு, நம்ம ஒன்னாடி போன பேசிக்க ஒண்ணு பிரச்சனை இல்லை. அப்படித்தான் சொல்றாங்கன்னா எல்லா வேலையும் நீ தான் பாக்குற. இல்லடா உனக்கு பொண்ணாட்ட உடலாம் இருக்கல, உன் முன்னாடி தான் விளக்கு மரத்துக்கு அடிக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயம்பேட்டை சேர்ந்த சந்தோஷ் ஜெகன் இவர்களை முத்துப்பாண்டியன் என்பவர் அழைக்கிறார். கோவில் வீட்டுக்கு முன்பு வருமாறு. இதுக்கு ஒரு நோட்டீஸாரா? நான் கூட அன்பளிப்பு நினைச்சு வேகமா படிக்கிறேன். அதை கொடுத்தது யாரு? இந்த ஆளு சங்கர் அண்ணா. இதை கொடுத்தது யாரு மச்சான் அவனுக்கிட்ட? ஆனா கோயில் வீட்டுக்கு கூப்பிடுற பேரு கொடுத்து இந்த ஊர்ல தான் பாக்குறேன். சூப்பர், அருமையான விஷயம். ஒன்றும் பிரச்சனை. சிறந்த மொழி அடுத்து அன்பது நன்றி அண்டிய வணக்கம். என்னை படி தெரிந்தாலும் தெரியமாட்டாலும் உங்கள் வீட்டு பிள்ளை சின்ன நடிகன் அறந்தாங்கியை சேர்ந்து ஜிஎஸ் வீரமணி என்றே பப்புனுங்க மீன் ஒட்டுலோஸ்க்கு ஆம்பளை வளர கூட இல்லைன்னா பிடிச்சிருந்தா அவங்க கை கட்டுங்க பாப்போம். இபி உயர்மன் அண்ணார் வந்திருந்தா மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இபி உயர்மன் அருமை அண்ணார் வந்திருந்தால் மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். என்னப்பா அது வேற ஒண்ணு. என் ஊரு பேர் வந்து அறந்தாங்கி பக்கத்துல இருக்கு. என் ஊரோட முழு பேர் வந்து ஆடலை கால பயில ஊரம். அதை நோட்டீஸ்ல இடம் பத்தாதுன்னு ஆடலை வீரமணி ஆடலை வீரமணின்னு போட்டு விட்டுருவாங்க. நேத்து போன ஊர்ல ஆடலை என்ன மயில ஊருக்கு வந்து கேட்கிறாங்க.
அப்படிலாம் என் ஊரு பேர் ஆடல, நான் நல்லா ஆடுவேன் என்பதை அன்போடு போயிட்டு பொம்பளை வேலை புரிய எல்லாருமே நல்லா இருக்கணும். நம்ம நாட்டில் எங்கும் ரொம்ப பொங்கி வரையணும். நான் பிறந்தேன் பொங்கலா பொங்க என் காலம் வெல்லும் வென்று பின்னே வாங்கடா வாங்க நன்றி 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 கைதட்டி அனைவருக்கும் நன்றி.